தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ இயக்குனர்கள் இருந்தாலும் ஒரு சிலர் தங்களுடைய ஸ்டைல் மூலமாக ரொம்பவே பிரபலமாவாங்க. அப்படி மிகப்பெரிய அளவில் தமிழ் சினிமாவில் யதார்த்தமான கதை, அதே போல் உணர்ச்சிகரமான படைப்புன்னு மிகப்பெரிய அளவில் பெயர் பெற்றவர் தான் இயக்குனர் பாலா. அவரது படங்கள் நடிக்கக்கூடிய நடிகர்கள் பெரும் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த வகையில் பாலாவின் முதல் படமான சேது மற்றும் நந்தா ஆகிய படங்கள் நடித்த அனுபவத்தை சமீபத்தில் பிரபல நடிகை ராஜஸ்ரீ அவர்கள் ஒரு பேட்டியில் தெரிவிச்சிருக்கிறாங்க. அவரது பேச்சு, இயக்க முறை எல்லாமே மிகப்பெரிய அளவில் சவால்களாக தான் இருக்கும். அந்த சவால்களை வெளிப்படுத்துவதாக அமையும். அது ரசிகரிடையே பெரிய கவனத்தை எடுத்திருக்கும். 1999ஆம் ஆண்டு வெளியான சேது படம் சியான் விக்ரம் திரைவாழ்வில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அமைஞ்சிச்சு. விக்ரமுக்கு ஜோடியாக நடித்த ராஜஸ்ரீ படத்தில் ஒரு முக்கிய பாத்திரத்தை ஏற்றிருந்தாங்க. அந்த படப்பிடிப்பு அவருக்கு மறக்க முடியாத ஒரு சவாலாக இருந்ததாக சொல்லியிருக்கிறாங்க. அதில் நடிக்கும்போது ஒவ்வொரு காட்சியை நடித்து முடிக்கும்போது, டேய் பாலா, எப்போ இந்த படம் முடியும் என்று கேட்க தோணும் அப்படின்னு ராஜஸ்ரீ சொல்லியிருக்காங்க. படப்பிடிப்பு தொடர்ச்சியாக 3 ஆண்டுகள் நடந்ததாகவும் அந்த காலகட்டத்தில் ஒரே ஆடையை துவைக்காமல் அணிய வேண்டிய சூழ்நிலை இருந்ததாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரே சட்டையை போட்டுக்கிட்டு துவைக்காமல் கசங்கிய நிலையில் அழுக்கு துர்நாற்றம் என அனைத்தையும் தாங்கி கொண்டு நடிக்க வேண்டியிருந்துச்சு. எப்போ அவுத்து போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற எண்ணம் தான் மனதில் இருந்துச்சுன்னு அவங்க புலம்பியிருக்கிறாங்களாம். காட்சிகளை தத்ரூபமாக எடுக்கணுன்றதுக்காக நடிகர்களை இப்படியாக கடினமான சூழலுக்கு உட்படுத்துவது தான் அவருடைய பாணியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ராஜஸ்ரீ மேலும் ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறாங்க. படத்தின் கடைசி காட்சியில் அவர் சோகமாக வானத்தை பார்ப்பது போன்ற ஒரு காட்சி படமாக்கப்பட்டது. அதுதான் படத்தின் கடைசி ஷாட்டு அப்படின்னு அவர் பாலா சொல்லியிருந்தாராம். அந்த காட்சியை படமாக்கும் போது, இதான் கடைசி காட்சி, இனிமேல் இந்த படப்பிடிப்புக்கு என்னை கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு மகிழ்ச்சியில் இருந்தேன். மனதில் மகிழ்ச்சி இருந்தாலும் முகத்தில் சோகத்தை வச்சுக்கிட்டு நடித்தேன். ஷாட் ஓகே ஆனதும் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ரொம்பவே சர்ச்சைக்கு பெயர் போனவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா வனிதா விஜயகுமார். இப்போ அவங்களுடைய பையன் ஐசியூவில் இருக்காரு அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கையை பிடிச்சிருக்கிறாங்கன்னு நடிகை வனிதா கண்கலங்கியிருக்காங்க. அவங்களுடைய மகனை பற்றி எமோஷனலாக பேசியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. மூத்த மகன் அவருடைய தந்தையுடன் வசித்து வராரு அப்படின்ற நிலையில் வனிதாவுடன் பேசாமல் தான் இருக்காரு. ஆனாலும் தன்னுடைய மகனுடைய நினைவுகள் குறித்து வனிதா பேசியிருக்கக்கூடிய வைரலாகி வருது. சினிமாவில் ஒரு சிலரை சர்ச்சைகளையும் பிரித்து பார்க்க முடியாது. அதில் ஒருவர் தான் வனிதா விஜயகுமார். என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இவங்களுக்கு மகன் பிறந்த சில வருடங்களில் முதல் கணவரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டுருச்சு. அதனால் பிரிந்து தான் வாழ்ந்து வந்தாங்க. அதற்கப்புறம் மகள்களோட வாழ்ந்து வராங்க, பேட்டியும் கொடுப்பாங்க. அப்போது தன்னுடைய மூத்த மகன் ஸ்ரீஹரி குறித்து கண்கலங்கி பேசியிருக்காங்க. அதில் அவங்க பேசும்போது, எனக்கு 19 வயதிலேயே ஸ்ரீஹரி பிறந்துட்டான். அவனை கையில் வாங்கிய தருணத்தை என்னால் மறக்கவே முடியாது. அவன் வயிற்றில் இருக்கும்போது குழந்தைகளுக்கு கொடி சுற்றி விட்டது, ஆப்ரேஷன் செய்து தான் அவனை எடுத்தாங்க. நான் கண்விழித்து பார்த்தபோது உங்கள் மகன் ஐசியூவில் இருக்கிறான்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து அவனுக்கு பால் கொடுப்பதற்காக என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அப்போது அவனை என் கையில் தூக்கியது எனக்கு நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. இதற்கு முன்பு அக்கா பிள்ளைகளை தூக்கி வளர்த்துருக்கிறேன். ஆனால் என்னுடைய பிள்ளைகளை முதல்வரையாக தூக்கும்போது இந்த உணர்வுக்கு எக்ஸ்பிளனேஷனே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குழந்தையை கொடுத்த போது அவன் என்ன நினைத்தாலும் தெரியல, என் கைவிரல்களை இறுக்கமாக பிடிச்சுக்கிட்டான். அது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. அப்போது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு என்னுடைய மகன் புரிஞ்சுக்கிறான்னு எனக்குள்ளே தோணுச்சு. என்னுடைய 3 குழந்தைகளையும் நான் கையில் வாங்கிய தருணத்தை மறக்க முடியாது. அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனாலும் என்னுடைய மகன் எனக்கு எப்போதுமே ஸ்பெஷல் தான்னு வனிதா அவர்கள் சொல்லியிருக்காங்க.